அனைவருக்கும் உலகத்தில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் மனிதநேயத்தோடு வாழ்கின்ற மக்களுக்கும் புதிய புரட்சி மக்கள் கட்சியின் தலைவர் பவுன் குணசேகர் இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். இயற்கையை ஒரு மனிதன் வென்று வாழலாம், ஆனால் அதனுடைய கோபம் உச்சத்தில் போனால் மனிதனை புரட்டி போட்டு ஒட்டுமொத்தமாக அடித்துவிடும். அதற்கு உதாரணம் ஐம்பூதங்கள்: நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று. இந்த ஐம்பூதங்களும் இயற்கையாகவே இறைவன் என்ற ஒரு சக்தி இருந்தால் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. அனைத்து உயிர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே காடுகளாகவும் மலைகளாகவும் இருந்த இயற்கை நிலங்களை விலங்குகளாக வாழ்ந்தான். விலங்குகளிலிருந்து வரலாற்று கூற்றுப்படி குரங்கிலிருந்து மனிதன் உருவானான். இது வரலாற்று உண்மை, வரலாற்று கூற்று. அப்படி மனிதன் மெல்ல மெல்ல மாறி இயற்கையை மிஞ்சி இருக்கின்ற மலைகளையும் காடுகளையும் அடித்து மனிதன் வாழ ஆரம்பித்தான். ஆனால் கடலுக்குள் மிதக்கி வாழலாம், ஆனால் கடலை இவன் வென்றுவிட முடியாது. கடலை இவன் துர்க்க முடியாது. ஆகவே காற்றை தடுக்க முடியாது. ஆகாசத்தின் மேல் போயிட்டு விடலாம், ஆகாயத்தை மாற்ற முடியாது. ஆகவே நீரை முற்றிலும் இவனால் அழிக்க முடியாது, காற்றை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் கொஞ்சமாக அதிகமாகி இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடி, ஆனால் இந்தியாவில் 140 கோடி 150 கோடி மக்கள் என்று அதிகமாகிவிட்டார்கள். ஆனால் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் வாழும் மனித கட்டமைப்பு சுயநலம் அதிகமாகிவிட்டது. காடுகளை கொஞ்சம் அழித்தான், சமவெளிகளில் வாழ்ந்தான். ஆனால் இயற்கை நமக்கு வரப்பிரசாதம் மலைகள் இருந்தால்தான், காடுகள் இருந்தால்தான் கடலிலிருந்து நீரை உறிஞ்சி மேகம் நமக்கு மழைகளை தரும். இது யதார்த்தமான உண்மை. ஆனால் அடிமட்ட முட்டாள்கள் இருக்கான்களே, ஆளுகின்றவர்கள்தான். ஏழைகளான எளிமையான அடிமையான மனிதன் அதை செய்யவில்லை. ஆளுகின்ற முட்டாள்கள் எல்லாமே நமக்கு சொந்தம் எனும் வேண்டும், காடுகளையும் சொந்தமாக்கி கொள்ளலாம், மலைகளையும் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று மலைகளை உடைக்கிறார்கள், வனங்களை அழிக்கிறார்கள். ஆகவே அது ரொம்ப ஆபத்தானது. எப்பொழுது உனக்கு சுயநலம் அதிகமாகிறதோ அப்பொழுது இயற்கையின் சீற்றம், இயற்கையினுடைய வேகம் அதிகமாகும். ஒரு கணம் நினைத்தால் மலைகள் எரிமலைகளாக வெடிக்கும். ஒரு கணம் நினைத்தால் காற்று சூறாவளியாக மாறும், உன்னை அழித்துவிடும். ஒரு கணம் பூமி நினைத்தால் நிலநடுக்கம் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களை அழித்துவிடும். ஆகவே எனக்கு சொந்தம் என்று எல்லாம் தன்னகத்தே நீ எண்ணும்போது மலைகளை உடைத்து நீ வாழும்போது ஆரம்பத்தில் சிமெண்ட் கண்டுபிடித்தார்கள், கம்பி கண்டுபிடித்தார்கள். அதற்கு முன்னே கூரை வீடுகளில்தான், குடிசைகளில் தான் நீ வாழ்ந்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் கம்பி, சிமெண்ட்டு இவையெல்லாம் கட்டி வீடு வாழும்போது மலைகளை உடைத்து மலைகளுடைய கல்லை தான் உன் வீட்டில் போட்டு வாழ்கணும் என்று நினைக்கிறாய், கிரானைட் கல்கள் என்று. அது முற்றிலும் அதை நிறுத்தி கொள்ளுங்கள். அது ஆபத்தானது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக மனித குலமும் உணர வேண்டும். மலைகளை உடைக்காதீர்கள். ஒரு நாள் அது எரிமலையாக வெடிக்கும், உங்களை அழித்துவிடும். பூமியை ஒரு அளவுக்கு தான் சுமக்க செய்யலாம். 20 அடுக்கு நிலப்பரப்பில் இடமா இல்லை? 30 அடுக்கு 20 அடுக்கு மாடிகளை நீங்கள் கட்டினால்
பூமி ஒரு அளவுதான் உங்களை தாங்கிக் கொள்ளும். நிலம் நடுக்கம் ஏற்பட்டு காற்று சூறாவளியாக மாறி கடலும் ஒரு அளவுதான். கடல் நீர் மேலே வந்து பேரலையாக வந்து முற்றிலும் அழித்துவிடும். மனித குலமே, இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஆட்சியாளர்களே, மக்களை அடிமைப்படுத்தி வாழ்கின்ற ஆட்சியாளர்களே, வனங்களை அழிக்காதீர்கள், மலைகளை உடைப்பதை நிறுத்து கொள்ளுங்கள், பூமியை பிளப்பதை நிறுத்து கொள்ளுங்கள். அது ஒரு அளவுதான் உங்களை தாங்கும். ஆகவே மனிதர்கள் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்று புதிய புரட்சி மக்கள் கட்சியின் சார்பிலே அன்பார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.